ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடிப்பூரம் தேதி, நேரம், வழிபாடு அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதம் வரும் பூர நட்சத்திர நாளை தான் நம்ம ஆடிப்பூர நாளை கொண்டாடுறோம். இந்த வருடம் ஆடி 22ஆம் தேதி ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஆடிப்பூர திருநாள் வருது. அம்பாள் உமாதேவியாக அவதரித்த தினமாகவும் பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்த தினமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுது. ஆடிப்பூர தினத்தன்னைக்கு அம்மன் கோவில்களில் அம்பாளுக்கு வளைகாப்பு செஞ்சு ஊஞ்சலில் அமர வைத்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு செய்வாங்களோ அதே போல் விமர்சனமாக இந்த விழா கொண்டாடப்படுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆடிப்பூர விழா நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் அம்பாளுக்கு எப்படி நடத்தி அம்பாளோட அருளை பெற முடியுங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடிப்பூரத்தன்று காலையிலேயே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு பூஜாரியை சுத்தம் செய்து நம்ம வீட்டில் இருக்கும் அம்பாளின் திருவுருவ படத்தை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வைத்து வளையல் மாலை அணிவித்து பூக்களால் அலங்காரம் செய்து தீப தூபம் காட்டி நம்ம அவங்களுக்கு கலவை சாதம் நெய்வேத்தியமாக படைச்சி அம்மனுக்கு இந்த பூஜையை நம்ம நிறைவாக செய்யலாம். கலவை சாதங்கிறது ஒரு 3 சாதம் செய்யலாம். ஆனால் அதில் கட்டாயமாக புளி சாதம் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் 10 மணிக்குள்ளே ஆடிப்பூர பூஜையை நம்ம வீட்டில் நிறைவாக செஞ்சிடணும். நம்ம வீட்டில் அம்மன் சிலை இருந்தால் அவங்களுக்கு பட்டு வஸ்திரம் சாத்தி ஜடை வச்சு பூ சூட்டி வளைகாப்பு நடத்துகிற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம குடும்பத்திற்கு நல்லது. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த விரதத்தை நம்பிக்கையோடு செய்யணும். நம்முடைய உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆகிறதுக்காக அம்பாளை இந்த ஆடிப்பூரத்தில் வேண்டிக்கிட்டு அவங்களும் பூஜையில் கலந்துக்கலாம். ரொம்ப விசேஷமானது. நம்ம வீட்டில் அம்பாளுக்கு வளையல் மாலை சாத்துவதோடு கொஞ்சம் வளையலை தாம்பூல தட்டில் அடுக்கி அம்பாளுக்கு முன்னாடி வச்சு பூஜை செய்யணும். உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை, பெண்கள், குழந்தைகள் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். கோவில்களில் அம்பாளுக்கு சாத்திய வளையலை நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:42 மணிக்கு பூர நட்சத்திரம் துவங்குது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9 மணி வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்குது. அன்னைய நாள் முழுவதுமே அமிர்த யோகம் நிறைஞ்சிருக்கு. ஆகஸ்ட் 7ஆம் தேதி முழுவதும் ஆடிப்பூர வழிபாட்டை நம்ம செய்யலாம். திருமண குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்க ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளையலும் குங்குமமும் கட்டாயம் வாங்கி கொடுங்க. இந்த 2 பொருளை நம்ம வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு சகல நன்மைகளும் நமக்கு ஏற்படும். அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று வளைகாப்பு திருவிழா ஏன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு கதை கூட ஒன்று இருக்குது. முன்னொரு காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவனுக்கும் திருவிழா நடத்தப்பட்டிருக்கு. திருவிழா முடிஞ்சு கூட்டம் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்ப்பிணி மட்டும் ஒருத்தவங்க ரொம்ப களைப்பாக அவங்க அப்படியே படுத்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. ஆனால் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அவங்க தீவிர அம்பாள் பக்தை. அன்னை பராசக்தி கண்டிப்பாக நமக்கு உதவுவாங்க அப்படின்னு ரொம்பவே நம்பினாங்க. அதே போல் அம்மானும் அவங்களுக்கு மருத்துவச்சி உருவத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க. வந்திருப்பது பார்வதி தேவி தான் அப்படிங்கிறத அந்த பெண் உணர்ந்து அம்பிகை கிட்ட எல்லாரும் இதை பெரும் விழாவாக கொண்டாடணும், வளைகாப்பு திருவிழா கொண்டாடணும் அப்படின்னு இந்த மாதத்தில் இந்த மாதிரி செய்யணுங்கிற மாதிரி அவங்க வேண்டிக்கிட்டாங்களாம். அந்த பெண்ணிற்கு அம்பிகை அளித்த வரத்தின்படி தான் இந்த நாளில் அம்பிகைக்கு வளைகாப்பு நடத்தி வழிபடுறவங்களுக்கு வேண்டு வரங்கள் எல்லாமே அம்பாள் நிச்சயமாக கொடுப்பாங்கங்கிறதும் ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக இந்த ஆடிப்பூர தினத்தன்று அம்மனுக்கு நீங்கள் வளையலும் குங்குமமும் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய சுமங்கலி பெண்களை உங்கள் வீட்டுக்கு அழைச்சி உங்களால் ஒரு 5 பேருக்கோ இல்லை 7 பேருக்கோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவங்களுக்கு ஒரு தாம்பாள தட்டில் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், வளையல், முடிந்தால் ஒரு ஜாக்கெட் பீட்டு, ஒரு 5 ரூபாயாவது ஒரு தட்சணை 11 ரூபா அல்லது 5 ரூபாய் வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். கட்டாயம் வளையலும் குங்குமமும் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடிப்பூரத்தன்று நமக்கு கல்யாணம் ஆகாத பெண்கள் விரதம் இருந்து அம்பாளை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக
உங்களுக்கு கல்யாணம் பாக்கியம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இந்த வளைகாப்பு விழாவில் போய் கலந்துக்கோங்க. அம்பாளுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த கோவில்களில் நடக்கக்கூடிய விசேஷத்தில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிந்தது நீங்களுமே ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் உதவுங்க. நிச்சயமாக குழந்தை வரத்தை அம்பாள் கொடுப்பாங்க. அதே போல் ரொம்ப கடனால் கஷ்டப்படுறவங்க நீங்கள் எல்லாருமே அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன வாங்கி உங்களால் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அன்றைய தினத்தில் யாருக்காவது அன்னதானம் அழைச்சிக்கிட்டு வாங்க. இதெல்லாம் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் சகல நன்மைகளும் நிச்சயமாக ஏற்படும். ஆடிப்பூரத்தோட தேதி நேரம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. அன்றைய நாளில் உங்களால் முடிஞ்சால் கலவை சாதம் ஒரு 3வது செய்யுங்க. கட்டாயம் புளி சாதம் செஞ்சு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். அம்பாளுக்கு ரொம்பவே பிடிக்கும். வளையல் மாலைங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அது அடுத்த பதிவில் நிச்சயமாக மாலையை நான் உங்களுக்கு போடுவேன். நிறைய மன திருப்தியோட மன சந்தோஷத்தோட நிறைவாக நீங்கள் அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் வைத்து உங்களால் முடிஞ்ச வளையல மாலையாக தொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாளுக்கு எளிமையான முறையில் பூஜை செய்யுங்க. கட்டாயம் உங்களோட வீட்டில் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குல தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் அம்பாளோட ஆசீர்வாதத்தாலும் அனைத்து சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி.